எல்லாருமே செல்லக்குட்டிங்களா எல்லாரும் இருப்பீங்க. உங்களுக்காக ஜேகே புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். எபிசோட்னா நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜேகே கேரக்டரை பற்றி சொன்னால் ரொம்ப கோல்டான பர்சன், ரொம்பவே ரூடாக நடந்துப்பார். வேலையில் எப்பவுமே கரெக்டாக இருப்பார். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா ரொம்பவே கூப்பிடுவார். ஜேகேக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஜிம்மன். ஜேகே கேரக்டர் இதாண்டா. பேர் ஸ்ருதி. நீங்கள் ரொம்ப அமைதியான பர்சன், ரொம்பவே பயப்படுற பர்சன். யாராவது தப்பாக பேசினா ரொம்ப கோவப்படுவீங்க. உங்கள் கேரக்டர் தான்டா. ஓகேடா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கதைக்குள்ளே போகலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். பயங்கரமாக கத்தி கத்தி திட்டிகிட்டு இருக்காங்க. வேலையெல்லாம் நம்ம ஜேகே தான் ஒரு பொண்ணை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. வேலையை சொன்னால் நீ உருப்படியாகவே பண்ண மாட்டியா? ஃபைலில் டைப் அடிக்க தெரியுமா தெரியாதா? உன்கிட்ட தான் கேட்குறேன், பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி சொல்லிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான் ஜேகே. ஜேகே சார், அது இனிமேல் நான் மிஸ்டேக் பண்ண மாட்டேன் சார். என்ன மிஸ்டேக் பண்ண மாட்டேன்? அதான் பண்ணிட்டியே. இனிமேல் பண்ண மாட்டேன் சார். தடவை நீ மிஸ்டேக் பண்ணுவேடி. இல்லை சார், நான் இனிமேல் பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், இன்னைக்கு ஒரு நாள். என்ன ஒரு நாள்? பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. இந்த ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே வீசிடுறான். அந்த பொண்ணு மூஞ்சிலேயே. அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகிறா கேபின் விட்டு. இது ஜிம்மினும் பார்க்குறான். அவனுக்கே பயமாக இருக்குது ஜிம்மினுக்கே. என்ன இப்படி கோவப்படுற அந்த பொண்ணு மேலே? ஐயோ, இங்கிட்டு போய் நம்ம வேறு இந்த ஃபைலை வேறு கொடுக்கணுமே. இதில் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிட்டானா அப்புறம் நம்மளையும் ஐயோ என்ன பண்ணுறது? சரி போவோம், நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தில் போகிறான். கமின் ஜேகே சார். எஸ் கமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொன்னோன்னே ஜிமின் அப்படியே பதட்டில் பயத்தில் நிற்கிறான். ஜேகே கேட்குறான், ஜமன் என்ன ஜேகே என்ன, எதுக்கு வந்தா? அது ஃபைன் கொடுக்கதாண்டா. ஓ அப்படியா, கொடு. இந்தா. சரி ஓகே, இந்தா. சைன் பண்ணிட்டியாடா? சைன் பண்ணி தானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான் ஜிமின் முன்னாடியே. ஜிமினுக்கு பயம் ஆயிடுது. ஜிமின் சரிடா சரிடா ஜேகே, இல்லை கேட்டேன்டா. சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிடுறான் ஜேகே. சொன்னால் அடுத்த நிமிஷமே நம்ம ஜிம்மினு கேபின் விட்டு வந்துடுறான். ஜேகே கேபின் விட்டு வந்துட்டு செம்மையாக மூச்சு வாங்குறான். எம்மாடி என்ன இந்த கத்துறான். ஐயோ, இவங்கிட்ட பேசுகிறது ரொம்ப பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுறான் ஜிம்மின்னு. இது உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் மேரேஜ்க்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களாம் மாட்டேன்னு ரொம்ப அடம்பிடிக்கிறீங்க. பாருமா, ஒத்துக்கோம்மா மேரேஜுக்கு. அம்மா ப்ளீஸ்மா, என்னால் முடியாதும்மா. எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைம்மா, விட்டுருமா. என்னங்க நீங்களாவது சொல்லுங்க. ஏய் அம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, கேளுடி. உன் நல்லது தானே நாங்கள் சொல்கிறோம். அப்பா ப்ளீஸ்ப்பா, நீயுமாப்பா. இந்த வீட்டிலலாம் ஓகே சொல்லிட்டாங்கடி, நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லைடி. அம்மா நான் ஏற்கனவே சொல்லிட்டேம்மா, எனக்கு மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ப்ளீஸ்மா, நான் பண்ணிக்கணும், அப்படியே நான் வேலைக்கு போகணும், நிறைய ஆசை கனவெல்லாம் வச்சுருக்கேம்மா. ஏம்மா இப்படி பண்ணுற? இங்கே பாரு, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு மேரேஜ் ஆகுதாண்டி போகுது. அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ. ஏன்டி இப்படிப்பா அடம் பிடிக்கிற? எனக்கு பாருங்க, உன் பிள்ளைங்க இப்படி அடம் பிடிக்கிறான் உன் பிள்ளை. ஏய் அம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, கேளுமா. அப்பா உன் நல்லதுக்கு சொல்கிறேன், அம்மாவும் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, கேளுமா என் செல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப இது பண்ணுறதுனால உங்களால் டார்ச்சரே தாங்க முடியல. உடனே உங்கள் அம்மாட்டையும் அப்பாட்டையும் சம்மதம் சொல்லிடுறீங்க. சரிம்மா, நான் ஒத்துக்கிறேன் மேரேஜுக்கு. போதுமா? போதும்டா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறாங்க உங்கள் அம்மா. நீங்களும் போயிட்டு ரூம் போயிடுறீங்க கோவமாக. அப்போ ஃபோன் பண்ணி ஜேகே ஃபேமிலிகிட்ட சொல்லிடுறாங்க. ஓகே, நான் என் பையன்கிட்ட கேட்டு சம்மதமானு கேட்டுட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் ஜேகே ஃபேமிலியும் பேசிகிட்ருக்காங்க. பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிட்டு அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இதே நம்ம ஜேகே செம்ம கோவத்தில் டென்ஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படியே டென்ஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜேகே அம்மா கால் பண்ணுறாங்க. ஜேகேவும் அட்டென்ட் பண்ணி பேசுகிறான்.
ஹலோ, சொல்லுமா. என்ன, எது கால் பண்ணியிருந்தா? அது இல்லைப்பா, கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. என்ன விஷயம்? ஃபோன்லேயே சொல்லு. இல்லைப்பா, நீ நேரில் வாப்பா, வீட்டில் வா, ஜிமினையும் கூட்டிகிட்டு வா. சரி, ஓகே, நான் வரேன், வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு கட் பண்ணிடுறான். கேபின் விட்டு வெளியே வந்துட்டு ஜிமின் கேபினுக்கு தான் கமெண்ட் கேட்டுட்டு போகிறான். கமெண்ட் ஜிமன். ஜேகே, வா ஜேகே. என்ன ஜேகே, என்ன பார்க்க வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை, அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, என்னையும் வர சொன்னாங்க வீட்டுக்கு. சீக்கிரம் கிளம்புறியா? சரி ஜேகே, கிளம்பலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஜிமினும் கிளம்பி ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்துட்டு காரில் ஏறி நம்ம ஜேகே தான் டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிமின் அமைதியாகவே பயத்தில் இருக்கான். இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரூமில் உட்காந்து பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஐயோ, என்னை குழியில் தள்ளி விடலே குறியாக இருக்காங்களே அம்மா அப்பா, எப்படிப்பட்டவனோ, எப்படிப்பட்ட கோபக்காரனோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் வீட்டுக்கு ரீச் ஆகிடுறான். ஜேகேவும் ஜிமினும் காரை விட்டு இறங்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. நம்ம ஜேகேவை பார்த்த அடுத்த நிமிஷமே நம்ம ஜேகே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயமாக இருக்குது. எப்படிடா நம்ம சம்மதம் வாங்க போகிறோன்னு ஜேகே பேசுகிறான். எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? சீக்கிரம் சொல்லுங்கள், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோபமாக சொல்கிறான். இது ஜேகே அம்மா பார்த்துட்டு ஜேகேட்ட ஜேகே, அது உனக்கு மேரேஜ்க்கு பொண்ணு பார்த்து வச்சுருக்கோண்டா, சம்மந்தம் பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா சொல்கிறாங்க. அவ்வளோதான், நம்ம ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. அவரை கேட்டு இந்த மாதிரி ஒரு மேரேஜ் முடிவு எடுத்தீங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொத்துறான் ஜேகே. ஜேகே, ஓ நல்லதுக்கு தாண்டா அது நாங்கள் மேரேஜ்க்கு பார்த்து. என்ன பார்த்து ஈத்துன்ட்டு அங்காரனே அவங்க அப்பாவை போட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குறான். இதை நம்ம ஜிம்மின் பார்த்துட்டு பயமாக இருக்குது, ரொம்பவே பயப்படுறான் ஜிம்மின்னு. அம்மா ஜேகிட்ட பேசுகிறாங்க. அப்பாவை திட்டாதாடா, நான் தாண்டா அப்பாட்ட சொன்னேன் இந்த மாதிரி நல்ல சம்மந்தம் பேசி முடிக்கலாம், மேரேஜுக்கு சம்மதம் வாங்கலாம், நான் தாண்டா அம்மா தாண்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக சொல்கிறாங்க. ஜேகே அம்மா ஜேகேக்கா இன்னும் கோவம் வருது. நல்லது இல்லைம்மா, இன்னைக்கே என்னை பற்றி நல்லாவே தெரியும் நான் எப்படிப்பட்டவன்னு. இதுக்கு சம்மதம் பேசி முடிச்ச, ஏன் சம்மதம் இல்லாமல்? ஜேகே, என்னைக்காவது ஒரு நாள் நீ மேரேஜ் பண்ணிக்க தானே போகிற, அதாண்டா அம்மா இந்த மாதிரி ஒரு சம்மந்தத்தை பேசி முடித்தேன். உங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க, பொண்ணும் ஓகே சொல்லிட்டா, நீ மட்டும்தான் ஓகே சொல்லணும். அதுக்காக சம்மந்தி அங்கே என்ன அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ என்கிட்ட சொல்கிற அதானே? செம்மையை பற்றி பேசுகிறான். ஜிம்மினுக்கு பயமாக இருக்குது, ஜேகே பார்க்க அதுக்கு மேலே பயமாக இருக்குது. ஜேகே அம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, சம்மந்தம் சொல்லுப்பா, அம்மாவும் அப்பாவும் நல்லது தாண்டா சொல்லுவேன் ஜேகே. இப்போ ஜேகிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஜேகேக்கு இரிட்டேட் ஆகுது, இருந்தாலும் சம்மந்தம் சொல்லிடுறான் ஜேகே. ஓகே, இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறனால எனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம் போதுமா? ஜேகே, இது போதும்டா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட இந்த மாதிரி சொன்னோன்னே ஜேகேவும் சரி ஓகே நான் போகிறேன் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக தான் ரூமுக்கு போகிறான். நம்ம ஜிம்மினுக்கா அள்ளு விடுது. ஐயோ, கல்யாணத்துக்கு வேறு சம்மதம் சொல்லிட்டான், ஐயோ இன்னும் என்னென்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். ஜிம்மின் இப்போ ஜிம்மினை கூப்பிட்றாரு. மேம், என்ன அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள். கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான், நீ தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணணும், புரியுதா? சரி அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். சரி ஓகே, நான் போய் சம்மந்திக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், போகிறேன். ஓகே, அப்பா இந்த மாதிரி ஜிமின்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க சம்மந்திக்கிட்ட ஃபோன் பேச. அப்பாவும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான், நீங்கள் கல்யாண வேலையை பாருங்கள், நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே ஜிம்மினை கூப்பிட்றான். டேய் ஜிமன்,
அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஜிமினும் ஐயையோ கூப்பிட்றானே, இதோ வரேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூம்குள்ளே போயிட்டு, என்ன ஜேகே கூப்பிட்டியா? இல்லை, படுக்க கூப்பிட்டேன், வரியா? கூப்பிட்டேன்னு தெரியுதுல, இன்னும் மைத்துக்கு கேள்வி கேட்குற ஜிமனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். ஜிமினுக்கா அல்ல இடுது. ஜிமின் வந்து சரி ஓகே கோவப்படாத, என்ன சொல்லு, என்ன விஷயம்? கேவும் வந்து ஜிமின்கிட்ட சொல்கிறான், காலையில் ஆஃபீஸில் ஒரு பொண்ணுக்கிட்ட நான் எப்படி ரூடாக நடந்துக்கிட்டேன்னு உனக்கே தெரியும்ல, சொல்லு ஜிமன். தெரியும் தெரியும் ஜேகே, சொல்லுடா. அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற? ஃபைலு தப்பானது மிஸ்டேக்கெல்லாம் நீ தான் சரி பண்ணி பார்த்து முடிச்சு என் டேபிளில் என் ஆஃபீஸ் கேபில் இருக்கணும், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக கத்தி சொல்கிறான் ஜிமின்கிட்ட. ஜிமினும் சரி ஜேகே, நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன்டா. சரி ஓகே, இப்போ ஜிமினா வந்து போன்னு ஜிமினை சொல்லிடுறான். ஜிமினும் வேகமாக ரூம் விட்டு வந்துட்டு அதே மாதிரி மூச்சு வாங்கிட்டு, அப்பாடா இவங்கிட்ட பேசக்குள்ளேயே ஒரு வார்த்தை பேசக்குள்ளேயே உயிர் போய் உயிர் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸுக்கு போயிட்டு அவன் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜேகே சொன்ன வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜிம்மின்னு. சரி, நீங்கள் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் அம்மா வந்து சாப்பிட கூப்பிடுறாங்க. அம்மா ஸ்ருதி வாமா வந்து சாப்பிடுமா, வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன சொல்லுமா? மாப்பிள்ளை சம்மதம் சொல்லிட்டாருடி உன் கையெழுத்துக்கு, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்காக கேட்குறீங்க உங்கள் அம்மாட்ட. இங்கே பாருமா, மாப்பிள்ளை ஓகே பண்ணிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க. உங்களுக்கா ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குது. டே எதுக்குடா சம்மதம் சொன்னா? அவனை போட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே போட்டு சம்மதம் சொல்லிட்டானா? அட பாவி, ஏன்டா சம்மதம் சொன்னேன்? வேண்டாம், எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம்ல. சம்மதம் சொல்லிட்டானே, ஐயோ என் வாழ்க்கை எப்படி போதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஸ்கூலில் பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கீங்க. அம்மா வந்து மாப்பிள்ளை பேர் என்ன தெரியுமா? ஜேகேடி உங்கள் மாப்பிள்ளை பேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. நீங்களாம் அதையும் கேட்டுட்டு அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டே ஆட்டிகிட்டு இருக்கீங்க. சரி, நம்ம ஜிமின் வந்து பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், விழுந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் தூக்கமே இல்லாமல். கரெக்டாக நம்ம ஜேகேவும் கால் பண்ணுறதை பார்த்துட்டு, என்னடா இவன் கால் பண்ணுறான், ஒரு வேளை முடிச்சிட்டியான்னு கேட்க தான் கால் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அட்டெண்ட் பண்ணி பேசுகிறான் ஜிமின்னு. என்ன ஜேகே, சொல்லு ஜேகே, என்ன பண்ணுற? நீ சொன்ன வேலை தானடா பார்த்துக்கிட்டு இருக்கேன். முடிச்சிட்டியா? இல்லை ஜேகே, ஏதோ முடிக்க போகிறேன், முடிச்சுட்டு உன் கேபினில் வச்சிடுறேன். இல்லை பார் ஜிமினா, நீ கேபினில் என் கேபின்லலாம் வைக்க வேண்டாம், நீ வீட்டுக்கு கொண்டு வா ஸ்ட்ரெயிட்டாக. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு மூஞ்சிலே வீசிடுவேன், புரியுதா? ஓகே ஜேகே, முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன் ஃபைலை. நான் ஃபோன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வச்சிடுறான். ஜிமினா உயிர் வருது, இப்போ தான் உயிர் போயிட்டு. ஐயோம்மா இப்படி கோபப்படுறானே, வேறு மேரேஜு, அந்த பொண்ணு என்ன கஷ்டப்பட போகிறோம் ஜேகிட்ட, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேலை பார்த்து முடிச்சுட்டு கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான் ஜிமின்னு. ஜேகேட்ட தான் வந்து ஃபைலை கொடுக்குறான். ஜேகேவும் பார்த்துட்டு சரி ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது, இந்தா நீ கபோர்டில் வை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட சொல்லிடுறான். ஜிமினும் போய் வச்சுட்டு டயர்டாக வந்து படுத்துடுறான். நம்ம ஜேகேவும் படுத்துடுறான். சரி, நீங்கள் வந்து புலம்பிகிட்டே தூங்கிடுறீங்க. கொஞ்ச நாள் போகுது, மறுநாள் உங்களுக்கு மேரேஜு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டில், ஜேகே வீட்லேயும். இதில் உட்காந்து இன்னும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஐயோ இன்றைக்கி வேறு மேரேஜே, எப்படி இருப்பானோ எப்படிப்பட்டவனோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இது நம்ம ஜேகே வந்து டென்ஷனில் தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். வந்து ஏகப்பட்ட வேலையை போட்டு இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜேகே அப்பா வந்து ஜிமினை கூப்பிட்றாங்க. டே ஜிமினா, என்ன அங்கிள் சொல்லுங்கள். ஜேகே போய் கூட்டிகிட்டு வா ஜிமினா. அங்கிள் நானா? நீ தான் போ. சரி அங்கிள், நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ரூமுக்குள்ளே என்று ஆகுறான். ஜேகேவும் பார்த்துட்டு என்ன ஜிமினா? அது ஃபாதரு உன்னை கூப்பிட்டாரு,
அதான் உன்னை கூட்டிகிட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு பயத்தில் சொல்கிறான் ஜிமின் வந்து. ஜேகேவும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜிமின் கூட தான் போகிறான். வந்து ஃபாதர் முன்னாடி போய் நிற்கிறான். புலம்பிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அம்மா வந்து. புலம்புனதெல்லாம் போதும்டி, ஏன்டி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? அம்மா போம்மா, என் லைஃபு என்ன ஆக போதோ அதை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, நீ வேற போம்மா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ திட்டி விட்றீங்க உங்கள் அம்மாவை. எப்படியும் போ, என்னங்க கூட்டிகிட்டு போங்க, ஃபாதர் வேறு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த கூட்டிகிட்டு போகிறேன். அம்மா வா போகலாம். அப்பா வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அப்பா கூட ஹோல்ட் பண்ணிட்டு கை ஹோல்ட் பண்ணிட்டு தான் போகிறீங்க. ஸோ ஃபாதர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. அப்புறம் வந்து ஜேகிட்ட கேட்குறாங்க, ஜேகே ஹயனி ஸ்ருதியை மேரேஜ் பண்ண சம்மதமா? ஃபாதர் இந்த மாதிரி ஜேகிட்ட கேட்குறாங்க. ஜேகேவும் வந்து ஃபாதர்கிட்ட சொல்கிறான், நான் ஜேகே ஹயனான் ஸ்ருதியை மேரேஜ் பண்ண முழு சம்மதம். ஃபாதர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஸ்ருதி அஹினி ஜேகேவை மேரேஜ் பண்ண சம்மதமா? நான் ஸ்ருதி அஹினால் ஜேகேவை மேரேஜ் பண்ண முழு சம்மதம்னு சொல்லிடுறீங்க ஃபாதர்கிட்ட. ஃபாதர் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் ரிங் சேஞ்ச் பண்ணிடுறீங்க. வந்து கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. ஜேகேவும் கன்னத்தில் லைட்டாக கிஸ் பண்ணுறா. உங்களுக்கா அள்ளு விடுது, பயமாக இருக்குது, உன்னை பார்க்கவே பயமாக இருக்குது. நீங்களா அப்படியே குடிஞ்ச தலையில் இருக்கீங்க, குடிஞ்சுதான் இருக்கீங்க. ஃபாதர் வந்து உங்களையும் ஜேகேவும் பார்த்துட்டு 2 பேரும் கணவன் மனைவி ஆயிட்டீங்க, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் இது சொல்லிட்டு போயிடுறாங்க. கிஃப்டெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிட்டு செல்ஃபிலாம் எடுத்து கேக்லாம் வெட்டி இந்த மாதிரி ஜாலியாக அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இப்போது நீங்கள் 2 பேரும் கை ஹோல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த மாதிரி சொல்ல, ஜேகேவா அப்படியே ஒரு முறை தான் உங்கள் அப்பாவை பார்த்து, இல்லைப்பா அது பண்ணணும் இல்லையா, அதுதானே முறை, பூவை தூக்கி போடணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகிட்ட இந்த மாதிரி சொல்ல, ஜேகேவும் ஹோல்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். குருடா நீங்களும் சரி ஓகே அப்படி சொல்லி நீங்களும் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. பூவு பொக்கே வீசுறீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டு வந்து உள்ளே போகணும்னு சொன்னோன்னா நீங்களும் உள்ளே போயிடுறீங்க காருக்குள்ளே. அப்புறம் ஜேகே வந்து எல்லாத்தையும் பாய் சொல்லிட்டு அவனும் ஏறிட்டு கார் டிரைவிங் எடுத்துடுறாங்க. ட்ராவல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கா ஜேகே பார்க்க பயமாக இருக்குது. பார்க்கவே ரூடான பர்சனாக வேறு இருக்கானே, என்ன பண்ணுறது, இவனை வச்சு எப்படி தான் லைஃப் ஓட்ட போகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. மனசில் அவ்வளோ தாட் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இல்லையா நீங்கள் வீட்டுக்கும் வந்து ரீச் ஆகிடுறீங்க. ஜேகேவும் இறங்குறாரு, நீங்களும் இறங்குறீங்க. உள்ளே போகிறீங்க 2 பேருமே. வீட்டுக்குள்ளே போனோன்னா எப்பவும் போல் நீங்கள் ஜேகே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறாரு. நீங்களாம் பெட்டில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க, இவன்ட்டு எப்படா நம்ம லைஃபை இது பண்ண போகிறோன்னு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு குழியில் தள்ளி விட்டாங்களே சைக்கோ இவன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவை போட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா நீ நல்லா இருப்பம்மா வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவை போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களை கூப்பிட்றான். ஏய் என்ன ஜேகே? வெண்ண ஜேகே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு போ அப்படின்னு சொல்லிடுறான். நீங்களும் குடுகுடூடு பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. ஜேகே பார்த்துட்டு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டிக்கு அப்படியே பெட்டில் படுத்துடுறான். நீங்களாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க ஜேகேவை. அவன் நல்லா கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இப்படி தூங்கிட்டான், இன்றைக்கி நம்மளுக்கு ஃபஸ்ட் நைட்டு, இனி இவன் இப்படி தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஷனாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, என்ன ஒன்றும் இல்லை வந்து தூங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஓகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து தூங்குறேன் போ அப்படின்னு சொல்லிடுறான். நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து படுத்துடுறீங்க. தூக்கமே வரலை. என்னடா இது, இவன் கூடயா லைஃபு, ஐயோ கடவுளே, நீ ஃபஸ்ட் நைட் அதுவுமா இப்படி தூங்குறானே அப்படி சொல்லி நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க. டக்குன்னு உங்கள் சைடு திரும்பி படுக்கிறான் ஜேகே. திரும்பி படுத்துட்டு உக்குள்ளே தான் செக்கன்னு இருக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கா அள்ளு விடுது, ஏன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பதட்டமாக பயத்தில் கேட்குறீங்க, என்னாச்சு ஜேகே, ஏன் இப்படி பார்க்குற, இன்றைக்கி நம்மளுக்கு என்ன நாள்? என்ன நாளுன்னு கேட்டேன். இன்றைக்கி என்ன நாள்? அது வந்து
ஃபர்ஸ்ட் நைட்டு இன்னைக்கு நம்மளுக்கு. ஆ ஃபர்ஸ்ட் நைட்டு தெரியுதுல்ல. ஆ தெரியுது சிக்கி. பேர் ஸ்ருதி தானே? ஆமாம். ஏன்? கேட்டேன். சரிப்பா ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடலாம். என்ன? என்ன? இல்லை இல்லை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஹொப் பண்ணிடுறீங்க. ஜேகேவும் உங்ககிட்ட ஒரு மாதிரியா ஃபர்ஸ்ட் நைட்டில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்காங்க 2 பேரும். நீங்களும் ஜேகேவும் அப்படி தான் இருக்கீங்க. அப்படியே டயர்டாகி நல்லா தூங்கிடுறீங்க. மறுநாள் காலையில் விடியுது. நீங்கள் தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே மின்னரில் வந்து அப்படியே தலை சீவிட்டு இருக்கீங்க. ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். தூங்கும்போது இவ்வளோ க்யூட்டாக இருக்கான். ஆனால் பேசும்போது ஐயையோ எப்பா கொடூரமாக இருக்கான். ஏன் தான் இப்படி இருக்கானோ, சின்ன வயசுலேயே இப்படி இருக்கானோ அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஜேகேவும் கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சிட்றான். மார்னிங் பொண்டாட்டி. குட் மார்னிங் புருஷா. போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு தான் போகிறான். நீங்களும் சரி ஜேகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. காஃபி போட்டுருக்கீங்க கிச்சனில். ஜேகேயும் கரெக்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறான். பெட்டில் உட்காந்துருக்கான். நீங்கள் காஃபி வந்து கொடுக்குறீங்க. ஜேகே என்ன காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கி குடிச்சிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அசால்ட்டாக அவன் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். நடந்து போய்கிட்டு இருக்கான். நீங்களாம் என்ன தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிட்டான். என்னடா இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறானே, இவன் கூட இப்படி தான் நான் லைஃப்பை இது பண்ண போகிறேனோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் புலம்பிடுறீங்க. மனசுக்குள்ளே அவ்வளோ தாட்டும் நீங்கள் யோசிக்கிறீங்க. வந்து உங்களை கூப்பிட்றான். ஏய் பொண்டாட்டி. ஜேகே சொல்லு ஜேகே. என்ன ஜேகே? ஒன்றும் இல்லை. டிஃபன் ரெடியா? ரெடி ஜேகே. ஜேகேவும் சாப்பிட்றான். நீங்கள் தான் வந்து இது பண்ணியிருக்கீங்க வச்சுருக்கீங்க ஜேகேக்கு. ஜேகேவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை பார்த்துட்டு என்ன இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது உங்களுக்கு. வந்து சொல்கிறான், பாரு நீ தான் எல்லா ரூமையும் கிச்சன் ஹாலு எல்லாத்தையும் நீ தான். நான் தான் என்ன நான் தான் க்ளீன் பண்ணணும். புரியுதாடி பொண்டாட்டி? புரியுது சிக்கி. கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுறேன். இன்னொரு விஷயம், ஏதாவது தூசி சின்ன தூசி கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, பனிஷ்மெண்ட் உண்டு. புரியுதா? இல்லை கண்டிப்பாக சுத்தமாக க்ளீன் பண்ணிடுறேன். தூசி இல்லாத மாதிரியே க்ளீன் பண்ணிடுறேன் சிக்கி. சரி ஓகே, நான் ஆஃபீஸ் போகிறேன். லேட் ஆகிடுச்சு. பார்த்து பத்திரமா வந்துக்கோ. இதனாலும் கால் பண்ண. புரியுதா? ஓகே ஜேகே. ஜேகே வந்து சொல்லிட்டு நீங்கள் போயிடுறான். நீங்களா எப்படி என்கிட்ட பேசக்கூட முடியலையே. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுமா? இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணக்கூடிய செத்து பொழைச்சிருங்க போலையே. ஐயோ இல்லை பண்ணிடணும். இல்லைன்னா பனிஷ்மெண்ட் வேறு சொல்லிட்டு போகிறானே. சரி ஓகே நம்ம போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே சொன்ன வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு லேட்டாக வீட்டுக்கு தான் வராரு. நீங்கள் தான் வெயிட் பண்ணியிருக்கீங்க ஜேகேக்காக. கரெக்டாக நம்ம ஜேகே உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்ன வெயிட் பண்ணியா? அது ஆமாம். சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குறான். ஒரு தூசி கூட இல்லை. நீங்களா பார்த்துட்டு என்ன குறை சொல்ல போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கீங்க. ஜேகேவும் உங்களை பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா வேலை பண்ணியிருக்க, ஒரு தூசி இல்லாமல் க்ளீன் பண்ணியிருக்க. இப்படி தான் இருக்கணும் பொண்டாட்டினா. அப்படியா? இல்லை சிக்கி சாப்பிடல. நீ வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம் வெயிட் பண்ண. ஓ அப்படியா? சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்றீங்க. நீங்களும் ஜேகேவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து படு. புரியுதா? ஓகே ஜேகே. ஜேகேவும் சொல்லிட்டு போயிடுறான் ரூமுக்கு. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூமில் வந்துடுறீங்க. உங்களை பார்த்துட்டு என்ன முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் ஜேகே. டயர்டாக இருக்கு.
தூ தூ தூங்கலாமா? ம் சரி தூங்கு வா அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் போய் தூங்குறீங்க. ஜேகேவும் தூங்கிடுறான். கொஞ்ச நாள் போகுது. ஜேகே எந்த வேலை சொன்னாலும் விடாமல் செஞ்சிருவீங்க. செய்யலைன்னா பனிஷ்மெண்ட்டுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த பயத்துலனாலே நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவீங்க. எந்த வேலைனாலும் கொடுப்பாரு. நீங்களும் எந்த வேலைனாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டிக்கு எல்லா வேலையும் செய்வீங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுருக்கான். அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ அவ்வளோ க்ளீனிங்காக அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கான். எடுத்து நீங்கள் தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக கை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து உடஞ்சிரும். ஜேகே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூடி வந்து பார்த்துருப்பான். பார்த்தோன்னா அவ்வளோ கோவம் வருது, டென்ஷன் ஆகுது. நீங்களா ஐயோ போச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்குது. கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்குது. உங்களுக்கா பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கலான்னு போகும்போது ஜேகே வந்து ஏய் எடுக்காதடி மயிறு வைடி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறான். உங்களுக்கா போச்சு இன்னைக்கு கண்டிப்பாக வேறு மாதிரி என்ன பனிஷ்மெண்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேருந்து இருக்கேன். ஜேகே பக்கத்தில் வந்துட்டு செம்மையாக பார்த்து முறைக்கிறான். பயங்கரமாக முறைக்கிறான். உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் வந்து ஜேகேன்னு சொல்லதான் போயிருப்பீங்க. சப்புன்னு ஸ்லாப் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு ஸ்லாப் பண்ணிடுறான். அவ்வளோதான் நீங்கள் அழுதுட்டு நிற்கிறீங்க. முன்னாடி அழுதுட்டு சீன் மைண்ட் டைலாக் போடுறியா? சாவடிச்சிருவேன். நல்லா தைரியம் இருந்தால் ஃபோட்டோவை கீழே போட்டு ஒட்டிச்சிருப்பேன். தெரியாது தவறி விழுந்துடுச்சு. தெரியாமல் எப்படி விடுவோம்? அதான் கேட்குறேன். வேணுக்கிட தானே போட்ட சொல்லு. இல்லை சிக்கி வேணுக்கிட நான் போடல, தொடச்சு தொட்டிக்கிற மாதிரி கீழே போட்டு ஒட்டச்ச அப்படி தானே? இல்லை சிக்கி முன்னாடி இல்லை. நட்டிக்காத. கஷ்டப்பட்டு ப்ரெயின் பண்ணி இந்த ஃபோட்டோவை காசு கொடுத்து அரேஞ்ச் பண்ண சொன்னது நான். அதுக்கு எவ்வளோ மணி செலவாச்சுன்னு தெரியுமா? சாரி ஜேகே. என்னடி இன்னமே இன்னொரு நாள் ஒட்டச்சு போடலான்னு அப்படி நினைக்கிறியா? அதான் இன்னொரு நாள் சொல்கிறியா? இல்லை ஜேகே. இந்த பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது. பாரு ஒழுங்காக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ரூமுக்கு நீ வர. புரியுதா? புரியுது ஜேகே. நான் போகிறேன். இது வந்து கோபமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறான். இதோட இந்த எபிசோட் 1வது எபிசோட் முடியுது. ஜேகே வந்து உங்களை எதுக்கு ரூமுக்கு கூப்பிட்றாரு? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வந்து என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாரு? நெக்ஸ்ட் எபிசோட் செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் வந்துடுச்சு. இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அழுத்திடுங்க. லவ் யூ டு சரங்கி புயிஷிப்பு. பாய் பாய்.